ஓகே, சொல்லுங்க பாப்போம். இடையம் எவ்வளவு வந்துச்சு? இடையம் பெறுமதி என்ன? ஆனா ஆறானா? இல்லையே, இப்ப பாரு. ஆறாவது ஈட்டு. ஆறாவது ஈட்டா? சரியா, ஆறாவது ஈட்டா? கொஞ்சம் பாருங்க. ஆமாண்ணா, ஆறாவது ஈட்டு தான். மொத்தம் எத்தனை தரவு இருக்கு? 11. 11 12? ஓகே, ஆறாவது ஈட்டு என்னது? ஆறாவது ஈட்டு என்னது? பெறுமதி என்ன? இந்த கேள்வி செய்ய வேணாண்டா, இடையம் என்னன்னு சொல்லுங்களேன். அந்த இதுல இடையம் என்னன்னு கேக்குறேன். ஓகே, மிக சிறிய பெறுமதி 3. என்னது? மறை 5. ஓகே, மறை 5. சரி, அடுத்து மறை 4. அடுத்து மறை 2, 2 தடவை இருக்கு. ஓகே. சரி, அடுத்து மறை 1 இருக்கு. ஓகே, அடுத்து பூஜ்ஜியம் இருக்கு. அடுத்து 3 இருக்கு. அடுத்து 5 2 தடவை இருக்கு. 6 இருக்கு. 121 125. ஓகே, பாருங்க எத்தனை தடவை இருக்கு. எத்தனை இருக்கு? சதுஷன். ஆனா பூஜ்ஜியத்துக்கு பெருமாள் எடுக்கணும். தரவு தொகுதியில கொடுத்தா பெரும்பாலும் எடுக்க தேவையில்ல. தரவு தொகுதியில கொடுத்தா எடுக்கணும் தானே. இது ஒரு தரவு ஓகேண்ணா, தொகுதி ஓகே. தானே. இது ஒரு தரவு தானே. நீ பூச்சியத்தை விட இது ரெண்டு இது சின்னதேடா. மறை ஒன்றும் மறை ரெண்டும். ம். இப்போ நீங்க பூச்சதுக்கு பெருமதி இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்தா அப்போ மறை ஒன்றை மறை ரெண்டை எப்படி எடுப்பீங்க? இது தரவு தொகுதி. இதுல நீங்க வந்து பெருமதி இருக்கா இல்லையான்னு தேவையில்லை. இது வந்து ஒரு 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 அதாவது இதை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும்? தகவல் எடுக்கணும். சரியா? அப்ப இதை நீங்க வந்து எதையுமே வந்து வெளியே இது பண்ண இயலாது, இல்லாமக்க இயலாது. அப்ப அப்படின்னா நீங்க இப்படி யோசிக்கணும். பூச்சியம் இல்லைன்னு சொன்னா இது அப்படியே இருக்காது. பூச்சியத்தை விட இதெல்லாம் சின்னது. அப்படி இல்லை, சரியா? ஏரோசைப்படுத்தணும், படுத்தணும், சின்னதுல இருந்து படுத்தணும். எப்படி எது சின்னது? மர இஞ்சி தான் சின்னது. ஓகே, இப்ப சொல்லுங்க. என்ன செய்வீங்க? இடையத்துக்கு என் சக ஒன்றின் கீழ் 2ன்னு வரும். மொத்த தரவுகள் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. சக 1 அதன் கீழ் 2. அப்போ 13ன் கீழ் 2 என்ன வரும்? 6.5ஆம் ஈட்டு. 6.5ஆம் ஈட்டு. ஓகே, 6.5ஆம் ஈட்டுல பெறுமதி என்னன்னு கேட்கறேன். என்னது? ஆறாவது ஈட்டு என்னது? ஆறாவது ஈட்டு பூஜ்ஜியம். ஏழாவது ஈட்டு 3. ரெண்டாவது பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1.5. அப்போ இந்த தரவு தொகுதி, அதாவது இந்த தரவு தொகுதியில என்னது? இடையம் என்னது? இடையம் 1.5. 1.5 தான் இடையம். சரியா? ஓகே. ஆகாரம் என்னது? ஆகாரம் 5. ஓகே, அப்ப இது ரெண்டு இது ஒண்ணா? இது ரெண்டு ஒண்ணா? இல்ல. அப்ப என்ன வராது? ஆகாரம் வராது. அப்ப சரியா மத்திய காட்டுற பெறுமதி என்னது? 1.5. சரியா? அப்ப 1.5ங்கிறது என்னது? இடையம். சரியா? மையப்போக்கு காட்டுற அளவீடு இடையம். ஓகேவா? கிளியரா?
இந்த மாதிரி சின்ன கேள்விகளை விடாதீங்க. அதாவது ஃபைனல் எக்ஸாம்ல நடக்கிறது இதுதான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா செய்வாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்திருக்காது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்படிதான். அந்த அந்த இடத்துல உள்ள ஆஹ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. சரி, சில சின்ன மிஸ்டேக் ஒன்றுல ஒரு கேள்வி போயிடும். இப்போ எஸ்எஃப்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எம்சிக்கு வந்து பீரியட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட் 2ல நீங்க எவ்வளவு கவர் பண்ண வேண்டி வரும்? ம் பார்ட் 2ல 20 மார்க்ஸ்க்கு வரும். பார்ட் 2ல நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட் எழுதினாலே உங்களுக்கு எத்தனை மார்க்? 4 மார்க்ஸ் நம்ம தான் வரும். ஓகேவா? அப்போ பார்ட் 1 வந்து கவனமா செய்யணும். சின்ன கேள்விகள்லாம் மிஸ்டேக் விடாதீங்க. யாருக்கும் டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. ஓகே, இதில் இந்த 27வது கேள்வி செய்யுங்க. அதே மாதிரி தான், ஈஸியான கேள்வி ஒன்று, கவனமாக செய்யுங்க.
ஓகே, இந்த கேள்வியை செய்யுங்க பார்ப்போம். இதே செய்யுங்க. ஓகே, பார்ப்போமா? பாருங்க. 9 ஐரோப்பிய நகரங்களில் 2018ஆம் ஆண்டினது குளிர்காலத்தில் நிலவிய உயர்ந்த வெப்பநிலைகள் சதமடிப்படையில் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? ஸோ மறை 3, மறை 4, மறை 8, மறை 1 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. மேலுள்ள வெப்பநிலை பரம்பலின் முதலாம் காலனை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. முதலாம் காலனை என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகேவா? இப்போ முதலாவது என்ன செய்யணும்? இதை ஏறுவரிசைப்படுத்தணும். சரியா? ஏறுவரிசைப்படுத்துனீங்கன்னா படுத்துனீங்களாடா? ஓகே, படுத்துனீங்கன்னா சந்தோஷம். சரி, அப்போ ஏறுவரிசைப்படுத்துங்க. மிக சிறிய பெறுமதி என்னது? இதுல மிக சிறிய பெறுமதி எது? மறை 15. ஓகேவா? இப்போ அப்படியே ஃபுல்லா ஏறுவரிசைப்படுத்துங்க. மறை 12, 11, 11, 9, 9, மறை 8, மறை 4, மறை 3. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? முதலாம் காலனி இதுதான் கேள்வி. முதலாம் காலனை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ முதலாம் காலனை Q1க்கு என்ன சமன்பாடு? ஒன்றின் கீழ் 4 என் சக ஒன்றுன்னு சொல்லி போடுவீங்க. சரியா? அப்போ இங்க மொத்த தரவுகள் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. ஓகே, அப்போ ஒன்றின் கீழ் 4, 9 சக 1 10ன் கீழ் 4ன்னு வரும். இங்க 2.5ஆம் ஈட்டுன்னு வரும். 2.5ஆம் ஈட்டுன்னு வரும். சரி, இங்க 2.5ஆம் ஈட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2.5ஆம் ஈட்டு என்ன செய்யலாம்? 2.5 அப்படிங்கிறது 2க்கும் இந்த 3க்கும் இடையில இருக்கும். சரி, இந்த மாதிரி இடையில இருக்கும். சரியா? இதை வந்து என்ன செய்வீங்க? மறை 12, மறை 11. அப்போ மறை 12 சக மறை 11 அதன் கீழ் 2 கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் மறை 23 வரும். 2ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மறை 11.5 வரும். ஆன்சர் சரியான ஆக்கள்? ஓகே, அடுத்த கேள்வி. இந்த 28வது கேள்வி இதே செய்யுங்க.
ஓகே பாப்போம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அமலும் விமலும் ஒரு விளையாட்டை ஆடுகின்றனர். அமல் வென்றால் அவர் ஒரு புள்ளி பெறுவார். சரி, அமல் வென்றால் அவர் ஒரு புள்ளி பெறுவார். விமல் ஒரு புள்ளி இழப்பார். அப்ப அமல் விமல்ங்கிற ரெண்டு பேரும் வந்து என்ன செய்றாங்களா, ஒரு கேம் விளையாடுறாங்களாம். அதுல அமல் வின் பண்ணார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஆனால் இங்க இவருக்கு தோத்தவருக்கு என்ன நடக்கும், ஒரு புள்ளியை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதே போல விமல் வென்றால் அவர் ஒரு புள்ளி பெறுவார், அமல் ஒரு புள்ளி இழப்பார். So, அது மாதிரியே தான் விமல் வின் பண்ணாலும் விமலுக்கு ஒரு புள்ளி கொடுப்பாங்களாம், அமலுக்கு ஒரு புள்ளியை வந்து குறைச்சிருவாங்களாம். இப்போ விளையாட்டு சமநிலையில் முடிந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புள்ளி வீதம் பெறுவர். விளையாட்டு வந்து சமநிலையில் முடிஞ்சுன்னு சொன்னா ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு புள்ளி தராங்களாம். அவர்கள் 40 தடவைகள் விளையாட்டை ஆடினர். சரியா? அதில் அமல் 20 தரமும் அமல் 20 தரமும் விமல் 12 தரமும் வெல்கிறார்கள். மிகுதி சமநிலையில் முடிகின்றன. அமல் பெற்ற புள்ளிகளின் சராசரி என்ன? அமல் பெற்ற புள்ளிகளோட சராசரி என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஓகே பாத்துக்கோங்க. மொத்த போட்டி வந்து பாருங்க எத்தனை நடக்குது, 40. சரியா? இதுல அமல் வென்றது, ஓகே அமல் வென்றது எவ்வளவு சொல்றாங்க, 20ன்னு சொல்றாங்க. விமல் விமல் 12ன்னு சொல்றாங்க. மிகுதி வந்து சமநிலையில முடியுதான். ஓகே, விமல் வந்து 12 வின் பண்ணியிருக்காரு. சமநிலை, அப்ப சமநிலையில எவ்வளவு முடிஞ்சிருக்கணும், சமநிலை மொத்தமா நடந்த போட்டி 40, அதுல இவங்க ரெண்டு பேருமே விளையாண்டது 20, 12, 32. அப்ப சமநிலையில் முடிஞ்சது 8. சரியா? இப்போ நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், அமல்ட சராசரி தானே, அமல்ட சராசரி புள்ளி. இப்ப பார்ப்போம் அமல் பெற்ற புள்ளி எவ்வளோன்னு சொல்லி முத பார்ப்போம். சரி, அப்ப அமல் பெற்ற புள்ளி புள்ளி மொத்தமா எத்தனை கேம் வின் பண்ணியிருக்காரு, 20 கேம் வின் பண்ணியிருக்காரு. அப்ப அவருக்கு 20 புள்ளி கிடைச்சிருக்கும். சரியா? அது இல்லாம சமநிலையில 8 முடிஞ்சிருக்கு. அப்போ சமநிலையில 8 முடிஞ்சாலும் ரெண்டு பேத்துக்கு ஒவ்வொரு புள்ளி தானே. அப்போ மொத்தமா அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், 28 புள்ளி கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ விமல் வந்து வின் பண்ணிருக்கிற கேம் 12 இருக்கு தானே. அப்போ 12 கேம் என்ன செஞ்சிருப்பாரு, அமல் வந்து தோத்துருப்பாரு. அப்போ விமல் வந்து 12 கேம் வின் பண்றாரு அப்படின்னு சொன்னால் அமல் என்ன செய்யறாரு, 12 கேமை தோத்துருப்பாரு. அப்போ 12 புள்ளி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கும், மைனஸ் ஆயிருக்கும். சரியா? அப்போ மொத்தமா அமலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளி வந்து 28 கிடைச்சிருக்கும். 12 கேம் இவர் தோத்துருக்கதால 12 புள்ளி என்ன செஞ்சிருக்கும், கழிப்பட்டிருக்கும். அப்போ அமல் பெற்ற மொத்த புள்ளி 16 புள்ளி. ஓகேவா? நமக்கிட்ட அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, அமல் பெற்ற புள்ளிட சராசரி. அப்போ சராசரி அப்படின்னு சொன்னால் இப்போ அமல்கிட்ட இருக்க மொத்த புள்ளி கிடைச்சிருக்க புள்ளி எவ்வளோ, 16. ஆனால் அவர் விளையாண்ட மொத்த கேம் என்னது, 40. இப்போ சொல்லுங்க சராசரி புள்ளி எவ்வளோன்னு சொல்லி. 0.4ன்னு வந்திருக்கும். சரியான ஆன்சர். சரியா? ஓகேவா சதுர்ஷன்? யாருக்கும் டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க.
அடுத்ததும் அனி டவுட் எதுவும் இருக்கா? ஓகே, இந்த ரெண்டு கேள்வியும் செய்யுங்க பாப்போம். 27, 28. இந்த ரெண்டு கேள்வியோட ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் செஞ்சவங்க. ஓகே, பாருங்க. முதல் 7 வருடங்களில் கம்பெனியொன்றின் வருடாந்த லாபம் அல்லது நட்டம் 1000 ரூபாய்களில்
கீழே தரப்பட்டுள்ளது. மறைபெருமானங்கள் நட்டத்தை குறிக்கின்றன. சரியா? இங்க மறையா இருக்குதெல்லாம் நட்டத்தை சொல்றான். சரியா? அப்போ தரப்பட்டுள்ள தரவுகளின் வீச்சு யாதுன்னு கேக்குறாங்க. வீச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி, மிகப்பெரிய பெறுமதியிலிருந்து மிக சிறிய பெறுமதியை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் சரி. இப்போ இங்க பாருங்க. ஓகே, ஏறுவரிசைப்படுத்தித்தான் இருக்கு. ஓகேவா? அப்போ மிக சிறிய பெறுமதி மறை 472, மிகப்பெரிய பெறுமதி 962. அப்போ வீச்சு என்ன செய்யணும்? மிகப்பெரிய பெறுமதியிலிருந்து கழிக்கணும். என்னது? மிக சிறிய பெறுமதி. மிக சிறிய பெறுமதி என்னது? மறை 472. இங்க பாருங்க, இப்படி அடுத்தடுத்து, அதாவது பிராக்கெட்குள்ள மறைபெறுமதி வருது. இங்க என்ன செய்யும்? மறை மறை பெருக்கப்பட்டு மீண்டும் பிளஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வீச்சு ஓகே. இல்ல, ஏறுவரிசைப்படுத்தி இல்லைன்னா சரி சரி சரி. மிக சிறிய பெறுமதி இங்க பாருங்க, மறை 672. 962 மைனஸ் மறை 672. ஓகே, அதை விட சின்னது இருக்கு. ஓகே, சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா? கொஞ்சம் சின்ன மிஸ்டேக், ஒரு மறை தான், பட் கேள்வியே பிழையாயிருக்கு. சரி, அப்போ ஒரு தடவைக்கு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் 1634. தரப்படல் தரவுகளின் வீச்சு என்னது? 1634. சரியானாக்கள் உங்களோட ஆன்சர்ஸ். ஓகே, ஒருத்தங்க சரி, மற்றவங்க ஓகே. ஒவ்வொரு கேள்வியும் சரியா செய்யுங்க, கொஞ்சம் பாருங்க. சரியா? பாருங்க, சின்ன மிஸ்டேக். சரியா? எப்படி பாருங்க, எல்லாரும் எப்படி பிளவிட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ நார்மலாக பார்க்கும்போது ஏர்வரிசைப்படுத்துற மாதிரி இருக்கு. பட் ஒரு தடவை நம்ம ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான் இந்த மாதிரியே பார்த்தோம். நைஷா, செக் பண்ணி செய்யுங்க. ஒரு தடவை 2 3 தடவை செக் பண்ணுங்க. ஓகே, சரியா? பார்த்துக்கோங்க. வீச்சு அப்படிங்கிறது என்னது? மிக பெரிய பெறுமதியில இருந்து மிக சிறிய பெறுமதியை கழிக்கணும். சரியா? மிக சிறிய பெறுமதி குயிக்காக நமக்கு பார்க்கும்போது தான், நம்ம எக்ஸாம் செய்கிற அவசரத்தில் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மறை 472 மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மறை 472 விட எது சின்னது? இந்த மறை 600 சின்னது. இந்த மறை 600 விட யார் சின்னது? இந்த மறை 672 சின்னது. ஓகேவா? அப்போ இந்த 962 இருந்து நம்ம கழிக்க போறோம் யாரு? மறை 672. சரி, கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1634 சொல்லி வீச்சு வரும். ஓகேவா? அடுத்து 28வது கேள்விக்கு ஆன்சர். பாருங்க, தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடத்தில் சுய மதிப்பீட்டு தொடரா பரீட்சையொன்றில் 20 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடை 67 ஆகும். எவ்வாறாயினும் வகுப்பாசிரியர் பின்னர் 2 மாணவர்களின் புள்ளிகள் 89ஐயும் 72ஐயும் தவறுதலாக
முறையே 98 எனவும் 27 எனவும் பதியப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். மாணவர்களது புள்ளிகளின் சரியான இடை யாது? சரியா? அதாவது தவறுதலா வந்து என்ன செஞ்சுட்டாராம்? 98 27ன்னு பதிஞ்சிட்டாராம். அதுல உண்மையான இது என்னது? 89ம் 72. ஓகே, இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 20 மாணவர்களோட இடை 67ன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? அப்போ மாணவர்களது மொத்த புள்ளி எப்படி இருக்கும்? 20 மாணவர்கள் இடை வந்து 67 அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செஞ்சிடும்? மொத்த புள்ளிகள் கிடைச்சிடும். சரியா? இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? அவர் எவ்வளவு பதிவு தவறா பதிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ மொத்த புள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே 670 1340 புள்ளி. சரியா? ஆசிரியர் என்ன செஞ்சிருக்காரு? தவறுதலா எப்படி பதிஞ்சிருக்காரு? 89 வந்து 98ன்னு பதிஞ்சிருக்காரு. ஓகே, 89 என்ன செஞ்சிருக்காரு? 98ன்னு பதிஞ்சிருக்காரு. அடுத்ததா 72 27ன்னு பதிஞ்சிருக்காரு. 72 27ன்னு பதிஞ்சிருக்காரு. சரியா? இப்போ நமக்கு தேவை ஆசிரியர் என்ன செஞ்சிருக்காரு? கூடுதலா பதிஞ்சிருக்காரா, குறைவா பதிஞ்சிருக்காரா அப்படிங்கிறது. இப்போ 89ல இருந்து அதே 98ல இருந்து நீங்க 89 கழிச்சு விடுங்க. 89 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9 புள்ளி என்ன செஞ்சிருக்காரு? இங்கே கூடுதலா இருக்கு. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, இங்க குறைவா இருக்கு. இங்க எவ்வளவு குறைவா இருக்கு? 72ல இருந்து 27 கழிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஓகே 45 புள்ளி என்ன செஞ்சிருக்காரு? இங்க குறைவா இருக்கு. அப்போ மொத்தமா பாருங்க 9 புள்ளி கூடுதலா இருக்கு, இங்க 45 புள்ளி குறைவா இருக்கு. அப்போ மொத்தமா என்னவா இருக்கு? மொத்தமா 36 புள்ளி என்னவா இருக்கு? குறைவாக பதியப்பட்டுள்ளது. என்ன செஞ்சிருக்காரு? 36 புள்ளிகளை குறைவாக பதிஞ்சிருக்காரு. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்போ? இது 36 புள்ளி என்னவா இருக்கு? குறைவா இருக்கு. அப்போ மொத்த புள்ளிகளோட என்ன செய்யணும் நீங்க? ஃபுல்லா கூட்டிட்டு என்ன செய்யுங்க? பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா சரி. அப்போ மொத்த புள்ளி ஏற்கனவே இருந்தது 1340. இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? 36 புள்ளி வந்து குறைவா இருக்கு. அப்போ 36 புள்ளியை கூட்டுறோம். இப்போ 20 மாணவர்களோட இடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1376 20ஆல பிரிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு 68.8ன்னு சொல்லி வரும். சரியா? சரியானாக்கள்? ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒரு கேள்வியை 2 நிமிஷத்துல செய்ய பாருங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கொஞ்சம் நல்லா விளங்கி எடுத்து கேள்வி செய்ய பாருங்க. சரியா? ஸோ எப்போதுமே வந்து டென்ஷன் ஆகியோ இல்லாட்டி பயந்தோ கேள்வி செஞ்சிடாதீங்க. அதோட அவசரப்பட்டும் செஞ்சிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்க. இந்த மறை போட்ட அடையாளம் ஸோ இதுல எல்லாம் நீங்க மிஸ்டேக் விடலாம். சரியா? ஸோ பார்ட் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இவ்வளோ தானே உங்களுக்கு நான் எம்சிக்யூல செய்ய சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் உங்களை வந்து எஸ்ஐ பார்ட் 1 செய்ய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கேள்வி இருக்கு. இந்த 5வது கேள்வி. ஓகே, இதை மட்டும் செஞ்சீங்கனாலே சரி. சரியா? So, அதாவது கூட்டமாக்கப்படாத தரவுகள் இருக்கு தானே, இதுல வந்து உங்களுக்கு வர வேண்டியது என்னென்ன தேவை? ஆகாரம் என்னன்னு தெரியணும். அதுக்கடுத்ததா இடை, அடுத்து இடையம், அடுத்து வீச்சு, அடுத்து முதலாம் காலனை, இரண்டாம் காலனை, மூன்றாம் காலனை, அடுத்து காலனை இடைவீச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு புள்ளிகளோட ஒரு பெருமதியை வந்து கூட்டுறது, அதுக்கடுத்து ஒவ்வொரு புள்ளிகளோட சதவீதத்துல கூட்டுறது செய்திகள் தான் முக்கியம். சரி, ஸோ இவ்வளவு மட்டுமே தெரிஞ்சால் போதும். இந்த அவ்வளவுமே வந்து இந்த கேள்வியில இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரியா? இந்த அவ்வளோ விஷயங்களும் இந்த கேள்வியில இருக்கும், இந்த எஸ்ஏ பாட்டில் இருக்கும். அதே போல் 2016லையும் அதே போல் சின்ன எஸ்ஏ பாட்டு ஒன்று வந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கேள்வி ஒரு 2 எம்சிக்யூவில் தான் வருது, 2 கேள்வி வரும். ஓகே, 2016லையும் வந்திருக்கு கேள்வி. ஓகேவா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் தான் வருது. அதுக்கு பிறகு பார்ட் 2ல் வந்து கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி தான் வரும். சரி, அப்போ அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்த கிளாஸில் நாம் இந்த கேள்வி ரெண்டையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ யாருக்கும் டவுட் எதுவும் இருந்தால் கேட்கலாம். ஸோ வேறு எதுவும் இருந்தால் பர்சனலாக மெசேஜ் போடுங்க.